சீசன் வந்து ட்ரோஃபி இல்லாம போனதுக்கே இவங்கலாம் வந்து கலர்றாங்க, அழுகுறாங்க, இட்லாஸ் ஆறானுங்க. நாங்களாம் வருஷம் இப்படிதானே இருக்கோம். நாங்களாம் எவ்வளவு ஜாலியா இருக்கோம். பிரீமியர் லீக் இந்த 2 கிளப் ஆடுறதும் யூரோப்பா லீக்ல இந்த 2 கிளப் ஆடுறதுக்கும் நைட் அண்ட் டே டிஃபரன்ஸ் இருக்கு. கேப்டன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அவர் வந்துட்டு யுனைட்டடுக்காக நான் வந்து வாழ்க்கை குரூப் பண்ற அளவுக்கு ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேம்ல வந்து எனக்கு என்னமோ ஸ்பர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. அதாவது என்னடா ஒரு சீசன் வந்துட்டு ட்ரோஃபி இல்லாம போனதுக்கே இவங்கெல்லாம் வந்து கலர்றாங்க, அழுகுறாங்க, எட்லாஸ் ஆறானுங்க. நாங்களாம் வருஷம் இப்படிதானே இருக்கோம். நாங்களாம் எவ்வளவு ஜாலியா இருக்கிறோம். ஒரு சீசனுக்கே இப்படி எல்லாம் பண்ணா என்னடா பண்றது? பாபா வாங்க பாபா போட்டுங்க பாபா. என்ன பாபா நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன். நீ எப்ப பார்த்தா முன்னே உங்கள்ட்ட இருந்து எல்லாரும் டியூஷன் வரணும்டா. ட்ரோஃபீஸ் எப்படி தோத்தா ஜாலியா எடுத்துக்கிட்டு வி வில் கம் பேக் நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு போறக்கு உங்களுக்கு டியூஷன் வரணும். ஸ்மால் பாய்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? என்ன ஃபுட்பால் ஃபேன்ஸ் எங்கள மாதிரி லெஜெண்டரி ஃபேன்ஸா இருக்கணும்டா. எதுவுமே இல்லனாலும் ஹாப்பியா இருக்கணும்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும் ஜாலியா. 8 years கழிச்சு முதல் வாட்டி they are going trophyless Manchester City. இல்ல அப்படிலாம் சொல்லாத. கம்யூனிட்டி ஷீல்ட் இஸ் a trophy அப்படின்னு பெப் சொல்றாரு. இல்ல உங்க மேனேஜர் சொன்னாரு. அப்ப நீ சொல்ற லாஜிக் கரெக்டா தான் இருக்குது. குருநாதர் சொல்றது தானே சிஷ்யன் கேட்பாரு. அதனால கணக்கு எங்களுக்கு அதிகமாயிட்டு இருக்கும் அந்த ட்ரோஃபி கணக்கு. அந்த ரூட்ல வராங்க. பட் எனிவேஸ் 8 years ஆச்சு. மெயின் மேஜர் 4 ட்ரோஃபீஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பெப் கார்டியோலாக்கு சீசன் முடிஞ்சுது. ஒரு ஷார்ட் ரிவ்யூ ஆஃப் தி FA கப் ஃபைனல். அந்த கேமை பார்த்த எப்படி இருந்துச்சு சுபாஷ் உனக்கு? கிறிஸ்டல் பேலஸ் winning their first ever trophy in their football career. அவங்களுக்காக நான் செம்ம ஹாப்பியா இருந்தேன் உண்மையிலே சொல்ல போனோம்னா. கிறிஸ்டல் பேலஸ் ஏன்னா லிட்டரலி ஒரு கிளப்போட ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி. அது முடிச்சுட்டு சில இன்டர்வியூலாம் பார்த்த ஒரு 70 வயசு ஒருத்தர் இருக்கு. அவருலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் கிளப் வந்து ஜெயிச்சு பாக்குறேன் சொன்ன. நம்ம நியூ காசலுக்கு பார்த்த மாதிரியே சொல்ல வச்சுப்போமே. நம்ம இங்க இந்த கிளப் வந்து இவனுங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரோஃபின்னு ஒன்று ஜெயிக்கிறாங்க. அது ஒரு ஃபீலிங்கை வந்துட்டு எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னே தெரியல அந்த ஃபேன்ஸுக்குலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. நீ தான் வந்து சொன்ன இந்த மாதிரி வந்து அவர் அப்செட் பண்ணுவாங்கன்ட்டு. கடைசியில அதே மாதிரி நடந்துருச்சு. நான் தான் சொன்னேன் கோலே விடாம அப்செட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க சவுத் ஆம்டன் கூட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் வீக்கெண்ட் ஒரு கோல் கூட சவுத் ஆம்டன் கூடவே போட முடியல. இந்த கேமுமே பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் இந்த கோல் போட்டதுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளா தான் இருந்தாங்க. ஒன்னும் இந்த பயங்கரமான ஒரு பெனல்ட்டி கிடைச்சது. அது பெனல்ட்டி இல்லைன்னு பல பேர் சொன்னாங்க. சரி பெனல்ட்டி கிடைச்சது. எனக்கு சம்பந்தம் இல்லாம எதுக்கு ஹாலண்டு கொண்டு போய் மார்மூஷ கொடுத்து எடுக்க சொன்னான்னு யாருக்கும் தெரியல. அவன் எடுத்தானா டீன் ஆண்டர்சன் ஓவர் வாய் பேசிட்டு இருக்கான். ஃபைனல் ஸ்டாட்ஸ் வர இருக்குது. அதுக்கு அதெல்லாம் வந்துட்டு 7 ஃபைனல்ஸ் 0 கோல்ஸ் ஆமா. இதெல்லாம் இருக்கு. அதை வாச்சி முடிச்சிருக்கலாம். அதையும் முடிக்காம கொண்டு போய் மார்மூஷ கொடுத்து டீன் ஆண்டர்சன் வாய் பேசுறான். மார்மூஷ் எடுத்தனால எனக்கு எங்க போகுதுன்னு கரெக்டா தெரியும். ஹாலண்ட் எடுத்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது எங்க டைவ் பண்ணணும்னு அவன் ஒரு பக்கம் வாய் விடுறான். அவனுக்கும் பெப்புக்கும் கடைசியில ஒரு பயங்கர மோதல்ல போய் அது முடிஞ்சது அந்த கேமு. ஆனா இது எல்லாத்தோட டீன் ஆண்டர்சன் பிச்சிலே இருந்திருக்கணுமா கூடாதா? ஆமா அந்த போட்டோலாம் வந்து எவிடன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பால் வெளியே இருக்கும் போது தான் அவன் தள்ளி விட்டான்றது தெரியுது. ஆனா இது ரெஃப்ரி வந்து பின்னாடில இருந்து பாத்துருக்க முடியாது. லைன்ஸ்மேன் ஆச்சு பாத்துருக்கலாம். இல்ல இது VA ஆனா ஃபவுல்னு அவன் ஹாலண்டே கிளைம் பண்ணல. அதனாலதான் வந்து ஒரு செக்கோம் போலியா எனக்கு தெரியல. சுத்தமா யாருமே கிளைம் பண்ணதால அப்படியே போயிடுச்சு. பட் டெஃபினெட்லி அது வந்து ஒரு என்ன ரெட் கார்டு தான்டா. வெளியே வந்து டச் பண்றதுலாம் டெஃபினெட்லி அதெல்லாம் அதாவது கேவலமா முட்டு கொடுத்தாங்களாமா. யாரு ரீசனிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. நானும் எங்கேயுமே ரீசனிங் பார்க்கல. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன் பால் வந்து போஸ்ட விட்டு வெளியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால நாங்க வந்து ரெட் கார்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுக்கு என்ன சொல்றானுங்க, ஃபவுல் கொடுத்தா எல்லோ கார்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபவுல்னாலே அது ரெட் கார்டு. இவனுங்க எப்படின்ட்டானுங்க ஃபவுலே இல்லைன்ட்டானுங்க. இப்போ ஓஹோ அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஏன்னா ஃபவுல் வெளில வந்து பால் எடுத்துக்கலாம். சரி அதான் அந்த மாதிரி புது ரூல்ஸ் போல. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. வழக்கு இப்ப வந்து இந்த வருஷம் மேன் சிட்டிக்கு எதிர்த்து நிறைய டிசிஷன் போயிருச்சுடா. அது நம்மளுக்கு ஆச்சரியமான விஷயம். எப்பவுமே வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு நிறைய டிசிஷன் ஃபாரா போகும். அடி வாங்கினா போட்டு அடிக்கிறானுங்க ஃபுல்லா. ஜெயிச்சா வந்துட்டு அப்படியே கையை கட்டி நின்றுவாங்க. இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்ல சார். அவ்வளவுதான். நாங்க மட்டும் தான் நியாயமா நேர்மையா ட்ரோஃபியே ஜெயிக்காம எதையுமே யாருக்கும் வம்பு தும்பு போகாம நிம்மதியா போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மான் சிட்டி அடுத்தது ஆயிடுவாங்கன்றதுனால இப்ப இதுல இருந்து ட்ரைனிங் எடுத்துக்குவாங்கன்றது நான் சொல்றேன். ஓ இருடி மாப்பிள்ளை உனக்கு அடுத்த சீசன் வரேன் நானு. படனா இந்த பக்கம் கிளாஸ் நெட் வரான். நான் கிளம்பிட்டாரு லாஸ்ட் ஃபைனல்ஸ் லாஸ்ட் கேம் அவருக்கு. லாஸ்ட் கேமா தெரியல பட் லாஸ்ட் ஃபைனல்ஸ் அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட் வெர்ஸ் ட்ரை பண்ணாங்க. அவரும் வந்து ஊன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. ஒரு மாதிரியான நிலைமையில தான் இருக்குது இப்போதைக்கு. நீ கிளாஸ் பத்தி சொல்ற சில வார்த்தைகள் நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். இது வந்து பயங்கர பெருசா இருக்கும் இந்த கிளப்புக்குன்னு சொல்லி. போன ஹாஃப் சீசன்ல அப்பாயிண்ட் பண்ணாங்க.
போன எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் நல்லா பண்ணாங்க, நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். இந்த சீசன் தேர் ஃபினிஷிங் இன் 12th spot in the Premier League and their first ever trophy in their career. How And huge going is to it? Europa League for the first time. Selhurst ம். Parkல வந்துட்டு first time யூரோப்பா இருக்க போகுது. யூரோப்பியன் நைட்ஸ். எஸ். ம். So அது எப்படி, அது how big is it an achievement for Crystal Palace மாதிரி ஒரு இதெல்லாம் club? வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியாது. There's no predecessor to actually compare this win. ஏன்னா யாருமே ட்ரோஃபி ஜெயிச்சது இல்ல கிறிஸ்டல் பேலஸ். இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட். இஸ் அன் இன்கிரெடிபிள் ஜாப். இந்த சீசன் வந்துட்டு நிறைய கிளப்ஸுக்கு நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த இதுல அந்த மாதிரி பார்த்தோம்னா பிரீமியர் லீக்ல அவங்களோட மேஜர் ரியலிஸ்டிக் டார்கெட் என்ன, மிட் டேபிள் முடிக்கணும், அதே முடிச்சிட்டாரு. ட்ரோஃபி, யூரோப்பா லீக், இதை விட இந்த கிளப்ல வந்துட்டு அவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் எக்ஸீட் பை மைல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். 1.5 years வந்து 1 year. ஸோ யா இஸ் அன் இன்கிரெடிபிள் ஜாப். ஸோ பிக் ஷவுட் அவுட் டு கிளாஸ்னர். அவர் அந்த இன்டர்வியூல வேற சொல்லிட்டு அடிச்சாரு சிட்டியை. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பாராட்டு கண்டிப்பா சொல்லியா. எக்ஸாக்ட்லி, இன்கிரெடிபிள். கிளாஸ்னருக்கு செலவு வைக்கணும்னு நினைக்கிறேன் சவுத் லண்டன்ல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீட் இது. அதான் இந்த சீசன் எல்லாமே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வந்து இப்ப யூரோப்பா லீக் ஃபைனல் வந்து நின்னுட்டோம். இங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. பயமா இருக்குது, எல்லாமே பயமா இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா 70 years ரெக்கார்டை பிரேக் பண்றாங்க. வேர்ல்ட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க. இப்படி அப்படி போய் கடைசியில டாட்டனம் ஜெயிச்சிட்டானுன்னு வை, அவ்வளவுதான். நாங்கெல்லாம் கிளப்ப மூடிட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா இந்த திஸ் இஸ் தி சீசன் ஆஃப் தி பேர்ட்ஸ் அப்படின்னு. ஏன்னா லிவர் பேர்ட் வந்து நாங்க ஜெயிச்சோம், கிறிஸ்டல் பேலஸ் ஒரு பேர்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. டாட்டனம்ல என்ன இருக்குது, சேவல், அவங்களும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி என்னடா கோட்ல வக்கீல் போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. வேற எப்படி சேவல் மாதிரி நல்லா விரிச்சு நடங்க. அப்படியா கொஞ்சம் தள்ளிக்க. ஆனா இதெல்லாம் தான் ஒரு டாட்னம் ஃபேன் யோசிச்சு பார்த்தா சொல்லுவான், இதெல்லாம் பிரேக் பண்ற கிளப் தான்டா நாங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலுமே இந்த மாதிரி விஷயத்துல வந்து பிரேக் பண்றது நாங்களா தான் இருப்போம் அப்படிம்பாங்க. How are both the teams coming into the final? First அத பத்தி பேசலாம். யூனிட் பத்தி ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணியே ஆகணும். ரெண்டு இங்கிலீஷ் டீம் கோயிங் டு யூரோப்பியன் ஃபைனல் ஆஃப்டர் பிளேயிங் அ மிசரபிள் பிரீமியர் லீக். 16th and 17th இருக்கிற டீம் தான் யூரோப்பா லீக் ஃபைனல்ஸ் ஆடுதுன்னா எல்லாரும் சிரிப்பானுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா அதுதான் ரியாலிட்டி. ரெண்டு டீமே வந்து மட்டமா ஆடிருக்காங்க இந்த சீசன். பட் கப் காம்படிஷன்ல தேவ் ஷோட் தேர் வொர்த். எங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ரியலிஸ்டிக்லி இப்போ பிரீமியர் லீக்ல ஒன்னும் படம் போடலன்னு தெரிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் இங்க ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு தேவ் பீன் டூயிங் சம்திங். அப்படியே ஏதோ பண்ணி ஃபைனல்ஸ் வந்தாச்சு. ஸோ அதுக்காகவே வந்து டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஆனா இந்த ஃபைனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் லீக்கை விட யூரோப்பா லீக் ஃபைனல் தான் எக்ஸைட்டிங்கா இருக்கும். நான் வந்து விருப்பப்பட்டு பாக்கணும்னா இதுதான் பாப்பேன். நீ என்ன சொல்லுற? என்னடா இந்த நிலைமைக்கு போயிட்டு நீ கடைசியில அங்க என்ன டீம் இருக்கா, இங்க என்னமோ இதை பாப்ப நீ இறங்கிட்ட. அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குதுடா. இப்போ வந்துட்டு டாட்டன்ஹாம் வந்துட்டு ரெகுலரா 2 கோல் கன்சீட் பண்ற டீம். ஆமா, எப்படி ஆடினாலுமே அப்புறம் வந்துட்டு யுனைடெட் வந்துட்டு ரெகுலரா 2 கோல் போடுவானுங்க. ஆனா அவனுங்க வந்து நிறைய கோல் வாங்குவானுங்க கூட. சோ ரெண்டு டீமே வந்துட்டு கோளாறு பிடிச்ச டீமா இருக்கும். சோ 2 பேரும் அடிக்க விட்டீங்கன்னா பயங்கரமான காம்படிஷனா இருக்க போகுது. அதனால எக்ஸைட்டடா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் நீ சொன்ன மாதிரி பிரீமியர் லீக் இஸ் worst சீசன் ஃபார் போத் ஆஃப் தம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவங்களோட பிரீமியர் லீக் ஹிஸ்டரிஸ்லயே 16th and 17th Spurs have taken 38 points from 36 games நினைக்கிறேன். எனக்கு மேபி ஸ்டாட்ஸ் கரெக்டா தெரியல. அண்ட் ரூபன் அமோரிம் வந்து ஐ திங்க் அக்டோபர்ல என்னமோ ஹீஸ் கம் இன். யுனைடெட் were 30 points at the end of December. They are 39 points now. 9 points in 5 months of football in the Premier League. சோ அதாவது பிரீமியர் லீக் இந்த 2 கிளப் ஆடுறதும் யூரோப்பா லீக்ல இந்த 2 கிளப் ஆடுறதுக்கும் நைட் அண்ட் டே டிஃபரன்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி இவங்க வந்து லியானை பீட் பண்ணி, இவங்க பில்பாவை பீட் பண்ணி ஃபைனல் வராங்க. அந்த பக்கம் பிராங்க்ஃபர்ட்டை பீட் பண்ணி, போடோ கிளிம்ட்டை பீட் பண்ணி ஃபைனல் அவங்க வராங்க. சோ எப்படிடா நீ யோசிச்சு பார்த்த இவ்வளவு கேவலமா ஆடுற டீம் எப்படிடா ஃபைனல் போய் உட்காரும் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷனே கிடையாதுடா. அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரி ரெண்டு டீமே இந்த டீமுக்கு இந்த கேமுக்குள்ள வராங்க. ஒரு பக்கம் வந்து டாட்னம் ட்ரோஃபி வேணும் அவங்களுக்கு. அதுல இருந்து வர சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷனோ பணமோ அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்ல. தே நீட் த ட்ரோஃபி. யுனைடெடுக்கு ட்ரோஃபி பெருசு இல்ல, அவங்களுக்கு அது குவாலிஃபிகேஷன் டு சாம்பியன்ஸ் லீக்கும் இது இருந்து வர ரெவென்யூ தான் மெயின். அப்பதான் அவங்க அடுத்த ரீபில்டுக்கு போக முடியும். அதுல இருந்து ஏன்னா இவங்க பார்க்காத யூரோப்பியன் ட்ரோஃபி எல்லாம் இல்ல யுனைடெட் பொறுத்த வரைக்கும். ஒரு யுனைடெட் ஃபேன் போட்டிருந்தாரு, ஏன் ப்ரோ கப்பா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பிரைஸ் மணி மட்டும் நம்ம வாங்கிட்டு நல்லா இருக்குமா அந்த டீல் அப்படின்னு. அவனுங்க அதான் நீ சொன்ன பாயிண்ட் இருக்கு. அவங்களுக்கு 2 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ் ஜெயிக்கிறதுக்கு. ஆனா வந்து யுனைடெட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டா எனக்கு தெரிஞ்சு டாட்னமை விட ஆப்வியஸ்லி அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல. அதாவது வந்து ப்ராப்பரா வந்து டெவலப் பண்ணோன்றதுக்கு.
அப்படி பார்த்தோம்னா இந்த ஒரு குவாலிபிகேஷன் வச்சுதான் பிளேயர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், டிமாண்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமேனா யூரோப்பா லீக் ஜெயிச்சா சாம்பியன்ஸ் லீக் குவாலிபிகேஷன். ஸோ அது எவ்வளவு பெரிய புஷ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்துட்டா உனக்கு வந்து டிரான்ஸ்பர் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் மணில இருந்து எல்லாமே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது, பிளேயரை நீ டிராப் பண்றது ஈஸியா இருக்கும். அப்படியே நீ வந்து லிட்டலி வந்து ஆல் ஆர் நத்திங். நீ அது ஜெயிக்கலனா உனக்கு நெக்ஸ்ட் சீசன் யூரோப்பியன் ஃபுட்பாலே கிடையாது. 16, 17 முடிக்கிறதுக்குலாம் பிரைஸ் மணியும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இருக்கிற பிளேயர்ஸோட வேஜ் எல்லாம் வந்து அடிப்படும், கிளம்பணும்னு சொல்லுவாங்க. சோ இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சோ இது இருக்கிறப்ப வந்துட்டு நீ வந்து யாருக்கு வந்து இன்னும் சீரியஸா எடுத்துப்பாங்க நினைக்கிறேன், யுனைடெடா இல்லைன்னா டாட்டனமா? எனக்கு நீ சொல்ற பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்டா. இந்த பக்கமா நம்ம சூஸே பண்ண முடியாது கரெக்டா. இந்த பக்கமும் பிரஷர் வேற மாதிரி இருக்கு, இந்த பக்கமும் பிரஷர் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஆன்ஸ் இருப்பாரான்னு கூட தெரியாது, ஜெயிச்சா கூட இருப்பாரான்னு தெரியாது. அதனால ஆன்ஸ் அந்த மோட்டிவேஷன் கூட ஆடுவாரான்னு பார்த்தா ஆன்ஸுக்கு ஐ யூசுவலி வின் திங்ஸ் இன் மை செகண்ட் சீசன், அது வேற இருக்கு, அந்த பிரஷர் இருக்கு ஆன்ஸுக்கு ஜெயிக்கணும்னு. இந்த பக்கம் அமோரிம்க்கு எப்படி இருக்குன்னா, ஐடியலி நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 26 கேம்ஸ்ல 24 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அவர் வந்ததுல இருந்து. ஓகே, அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா தட் இஸ் டெஃபினட் சாக் ஃபார் எனி மேனேஜர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஒரு லெஸ்டர் சிட்டி மேனேஜரா இருந்தாலும் சரி. அவர் ப்ரொஜெக்ஷன்ல அவர் பெட்டரா தான் போயிட்டு இருந்தாரோன்னு தோணுது. இப்போ வந்துட்டு டவுன் கிரேட் தான் இருக்கு யுனைட்டட். எக்ஸாக்ட்லி, அவன் வந்து அது மத்தது கூட தெரியல, ஸ்டாட்டிஸ்டிக்கலி பாயிண்ட் வைஸ் எவ்ரிதிங் இஸ் டிகிரேட், எவ்ரிதிங் இஸ் வெரி லோல. நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா will be the worst of the worst season for Manchester United. அதாவது இந்த கேம் தோத்தாங்கன்னா ஒரு அன்ரியல் மெல்ட் டவுன் இருக்கும் அவங்க ஃபேன்ஸ்ட்ட. அதாவது நீ அட்லீஸ்ட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தி லீக். நீ லீக்ல எந்த ஃபோக்கஸுமே பண்ணல, நீ எல்லாமே இங்க வந்து நிப்பாட்டிட்ட. உனக்கு ஈக்குவலா ஒரு கிளவுன் கப் வந்து அதுவும் நிப்பாட்டிருச்சீங்க. ரெண்டு பேருமே ஆடிட்டு போறாங்க. அதாவது நம்ம இந்த பில்பாவ் கேம் முன்னாடி ப்ரிவியூ பண்ணியிருந்தோம், யுனைடெட் பக்கம் பார்த்தோம். யுனைடெட்ல அந்த கேம்ல ஃபேவரட்ஸ் ஆலாம் போகல. நம்ம எல்லாருமே பில்பாவ் செம்ம டீம், கோலே கன்சீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு போனோம் கரெக்டா. பிரஷரே இல்லாம யுனைடெட் உள்ள போய் பொழந்துட்டானுங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 50-50 சான்ஸ் இருக்கு. யுனைடெடும் வின் பண்ண சான்ஸ் இருக்கு, டாட்னம் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா மென்டாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா யுனைடெட் ஹேவ் த பெட்டர் ஹேண்ட்ங்கிற மாதிரி. இப்போ யுனைடெட் வந்து ஒரு ஃபேவரட்ஸ் மாதிரி போறாங்க இந்த கேமுக்கு. யூசுவலா யுனைடெட் இந்த மாதிரி ஃபேவரட்ஸா போனாங்கன்னா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டானுங்க. ஐயோ, இது வேற ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஆன்ஸ் வந்து அவனோட என்டையர் மிட்ஃபீல்டே அவுட். ஒரு மேடிசன் அவுட், ஒரு குலுசெவ்ஸ்கி அவுட், அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி வூண்டடா போகும்போது இந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க லிசாண்ட்ரோ மார்டினஸ் அவுட், லெனியோரோ அவுட், நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. சோ இது வந்து யாரு பெட்டரா உள்ள போறாங்கன்னே தெரியல இந்த ஃபைனலுக்கு. இது வந்து யாரு பக்கம் சாயலாம், யாரு பக்கம் சாயக்கூடாது, ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியல. யாரு நீ போக்கஸ் பண்ணான்னு சொல்லிப்போ. இவங்க மேல போக்கஸ் அதிகமா இருக்குமே, இவங்க மேல போக்கஸ் அதிகமா இருக்குமா? அதுதான் நான் சொல்ற வந்தேன். ஆக்சுவலா நம்ம எப்பவுமே ஒரு ப்ரிவியூ வீடியோ பண்ணோம்னா நம்ம வந்து டாக்டிக்ஸ் பேசுவோம். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த கேம்ல டாக்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. பிளே யோர் ஃபுட்பால், அப்புறம் பெட்டர் டீம் வின்ஸ், அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து இவங்க இப்படிதான் ஆடுவாங்கல்ல. சத்தியமா ரெண்டு டீமே டாக்டிக்ஸ் தான் கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க குவாலிட்டி கிடையாது. அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். சோ வந்து நம்ம டீம் நியூஸ் வேணா எடுத்து பார்க்கலாம். இதுல என்னன்னா, டீம் நியூஸ்க்கு முன்னாடி ஒரே விஷயம் என்னன்னா, யுனைடெட் வந்து are going to play, they'll sit back and play டா. They are not going to get the ball. நீ நினைக்கிற மாதிரி தான் நடக்குமான்னு தெரியலடா. இல்ல நடக்குமான்னு தெரியலடா. நீ கேமுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தா யுனைடெட் வந்து டாட்னம்ட்ட பால் கொடுத்துட்டு நாங்க உட்காரதான்பா போறோம், நீ வந்து எங்களை அடிச்சு வேணா வின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் ஆட போறாங்க. ஏன்னா யுனைடெட் ஆர் ரியலி குட் வித் கவுண்டர்ஸ். ஒரு டியாலோ உள்ள வந்துட்டான், திருப்பி கர்னாச்சோ இருக்கான், ப்ரூனோ இருக்கான். அவங்களுக்கு பாலை வச்சாலும் ஆட தெரியாது, ஆனா பால் இல்லாம ஆட சொல்லு செம்மையா ஆடுவாங்க யுனைடெட். ஆனா டாட்னம் இன்னொரு பக்கம் என்னன்னா, யூ கிவ் them all the ball and you allow them to play against யுனைடெட்னா they will play well. சோ இப்ப அமோரிம் யோசிக்கணும், நம்ம வந்து டாட்னம் ஆட விடாம ஹை பிரஸ் பண்ணணுமா, இல்ல நமக்கு தெரிஞ்சது நம்ம சும்மா பின்னாடி உட்கார்ந்துட்டு கவுண்டர் பண்ணலாமா அப்படிங்கறது வந்து இந்த கேம் வந்து நம்ம சொல்லலாம். இவங்களுக்கும் ஃபுட்பால் ஆட தெரியாது, இவங்களுக்கும் ஃபுட்பால் ஆட தெரியாது, என்னடா டாக்டிக்ஸ் அப்படிங்கலாம். ஆனா ஜோக்கர் வர்சஸ் ஜோக்கர்ங்கிறதெல்லாம் வந்து எந்த டாக்டிக் எந்த ஜோக்கர் ஆனா நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியும். லூசு பைய. அந்த மாதிரி போயிருச்சு. நீ லைன் அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைன் அப் என்ன சொல்லலாம் இந்த ரெண்டு டீமுக்கும்? லைன் அப் படி வந்துட்டு டாட்னம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிக்கெஸ்ட் மிஸ்ஸிங் வந்துட்டு ஆப்வியஸ்லி குலுசெவ்ஸ்கி. அவர் வந்து இந்த சீசன் அவுட், அவர் ஆட மாட்டாரு.
பட் மத்தபடி I'd rather say Madison சுபாஷ். நீ ஏன் குலுசெவ்ஸ்கின்னு சொல்ற? அந்த ரெண்டு கேம் வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஜெனரலாவே வந்து அவன் ஸ்டார்ட் பண்றதே இல்ல, மோஸ்டா சப்ஸ்டிட்யூட்டா தான் யூஸ் பண்றாங்க. ஏன் தெரியல ஆஞ்சுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்லடா, இப்ப ரெண்டு கேம் யுனைடெட் தோத்தாங்க இந்த சீசன். அதாவது இதோ சொல்லி ஆகணும், யுனைடெட் have lost beaten Spurs in 2022. 3 இயர்ஸா ஒரு தடவை கூட ஸ்பர்ஸ் பீட் பண்ணல யுனைடெட் எந்த காம்படிஷன்லயுமே. இந்த சீசன் ஞாபகம் இருக்கா? கேரபாவோ கப்ல வந்து 4 கோல் போட்டுட்டு கடைசியில ஜாலியா ஆடி ஒரு 2 கோலை விட்டுட்டு 4-3 இந்த கேம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஏர்லி இந்த சீசன் அந்த வேண்டவனே ஓடி போய் ஒரு கோல் போடுவான்ல, ஞாபகம் இருக்கா அந்த கோல்? 3-0 அந்த கேம் முடிஞ்சது. சோ டாட்னம் have beaten United in the season completely தரவா அங்க இருக்காங்களா இப்ப அந்த மாதிரி ஹெட் டு ஹெட் இருக்கு. நான் அதை யோசிக்க, அந்த கேம்ல பார்த்தோம்னா அந்த கேம்ல ஸ்பெசிபிக்கா மேடிசன் has been very important. மேடிசன் தான் ஃபர்ஸ்ட் கோல்லாம் கூட போடுவான். நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். எல்லா ஃபோக்கஸ் மேடிசன் மேல போனா கேவலமா ஆடுறான். இவன் வந்து ஒண்ணு பண்ண மாட்டான்டா அப்படின்னு நல்லா ஆடுறான். ஆனா ரெண்டு பேருமே அவுட், குலுசெவ்ஸ்கி அவுட், மேடிசனும் அவுட், பர்க்வால் ஆடுவானு தெரியல. சோ வந்து அதான் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸ் லைன் அப். விகாரியோ இருக்கான், பெட்ரோ போரோ, ரொமேரோ, வாண்டவன், உடோகி, இதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் டிஃபென்ஸ் லைன் அப். ஸோ இதுல வந்து குறைச்சலே எல்லாம் அவங்களால எந்த காரணங்களும் சொல்ல முடியாது. அடுத்தது வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல வந்து பிசுமா சார் விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பேர் அது. அப்புறமா பிரெனன் ஜான்சன், பென்டான்கூர் அண்ட் சான், இதுவுமே அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரண்ட் எக்ஸப்ட் ஆப்வியஸ்லி குலுசெவ்ஸ்கி அண்ட் மேடிசன். அவங்க இல்லாம தே ஸ்டில் ஹேவ் அ வெரி குட் ஃபார்வர்ட் லைன் அப் வித் சொலாங்கி அப் டாப். இது வந்துட்டு டாட்னமோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் லைன் அப் இந்த சீசன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா. எனக்கு தெரிஞ்சு பென்டான்கூருக்கு ரொம்ப ஹையால ஆட மாட்டான். நீ சொன்ன மாதிரி பிரெண்டன் ஜான்சனும் சானு சொலாங்கி 3 பேர் தான் மேல ஆடுவாங்க. பென்டான்கூரும் ஆடி இறங்கிதான் ஆடுவான்னு தான் நினைக்கிறேன். அந்த சாரையும் பிசுமாவையும் எய்டு பண்றோம். ஏன்னா நீ ஃபைனல்ஸ் வந்துட்டாலேடா, நீ எடுத்து பாரு, ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் யூசிஎல் ஃபைனல்ல எடுத்து பார்த்தோம்னா மேபி 1-0, 2-1. எனக்கு தெரிஞ்சு ரியல் மெட்ரிட் லிவர்பூல் எங்களை அடிச்சதுதான் 3-1 2018ல. அதுக்கப்புறம் நீ எல்லா ஃபைனல் எடுத்து பாரு, ஒரு 1 கோல் 2 கோல் தான் அவ்வளவுதான் வரும் ஃபைனல்ஸ்ல. அதுக்கு மேல அந்த கோல் இது சாதாரண மேட்ச் கிடையாது, அதான் நான் சொல்ல வரேன். ஓ நீ இந்த கேமை தனியா வைக்கிற, இது ஒரு யூனிக் கேம் அப்படின்னு. நான் வர ப்ரெடிக்ஷன் நீ கேக்குறப்ப நான் சொல்லுவேன் பாரு. அப்போ யுனைடெட் டீம் சொல்லு. இப்போ யுனைடெட்ல வந்துட்டு இந்த ஃபார்மேஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் என்னதானா, ஒனானா அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு அவங்களோட யோரோ இல்ல. சோ அதனால வந்துட்டு லிண்டலாஃப், மெக்வயர் அண்ட் ஷா வேற லாஸ்ட் கேம் ஆடினாரு. லிண்டலாஃப் ஆடுவானான்னு டவுட். எனக்கு தெரிஞ்சு மேஜ்ராயி ஆடுவான்னு நினைக்கிறேன். மஸ்ராவியும் இருக்கான். இந்த லிண்டலாஃப், மெக்வயர், ஷா ஃப்ரண்ட்ல வந்து அந்த விங் பேக் பொசிஷன்ல மஸ்ராவி, அப்புறம் வந்து கசமேரோ, உகார்டே, டோர்கோ, இதுதான் அப்படிதான் ஆடினாங்க போன கேமும். அப்புறம் டியாலோ, பெர்னாண்டஸ், ஆயிலன், இதுதான் வந்து போன வாட்டி ஆடினது. மேஜர் மிஸ்ஸிங்ஸ் யாரையும் சொல்ல முடியாது. மேபி லிசாண்ட்ரோ மார்டினஸ் அவுட் ஃபார் தி சீசன். மேசன் மவுண்ட் ஸ்டில் அவேலபிள் நினைக்கிறேன். இருக்கு அவன் இருக்கான், பெஞ்ச்ல இருந்து வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பில்பாவோ கேம்ல வந்து 2 கோல் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? பெஞ்ச்ல இருந்து வந்து 2 கோல் போட்டான். இப்ப நீ இந்த ஆன் பேப்பர் நீ இந்த லைனை பாக்குற, ஆன் பேப்பர் இந்த லைனை பாக்குறடா. ஆன் பேப்பர் டாக்டிக்ஸ் எல்லாம் மறந்துடுறா. இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் குவாலிட்டி எந்த டீம் பெட்டர்? இண்டிவிஜுவலா எவன் மிஸ்டேக் பண்றாம இருக்கானோ அந்த டீம் தான் பெட்டர். ஏன்னா ரொமேரோ எல்லாம் சொல்லவே வேணாம், அவன் சும்மா தெனாவட்டா ஆடுறன்னு சொல்லிட்டு அவன் இந்த சீசன் நல்லா பண்ணிருக்கான்டா. இந்த சீசன் முடியாத அவன் வாண்டவன் இஸ் நாட் தி பெஸ்ட் டிஃபெண்டர். சோ அதனால வந்துட்டு அங்க ஒரு தடுமாற்றம் இருக்குது. இங்க நம்ம சொல்ல வேணாம், யுனைடெட்லாம் வந்து சும்மாவே கோல் கன்சீட் பண்ற டீம். சோ அவனுங்களுக்கு வந்து அதுல வந்து லிண்டலாஃப் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கப்போ வந்துட்டு அவங்களுக்கும் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து கிரெடிட் சொல்லணும்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு மறுபடியும் ஒரு வெறி வந்து ஆடுற ஒரு பிளேயர்னா கெசமேரோ தான். அவர் வந்து இப்ப இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பர் ஆடிட்டு இருக்கான். அண்ட் நம்ம கேப்டன் ப்ரூனோ பெர்னாண்டஸ், அவர் வந்துட்டு யுனைடெடுக்காக நான் வந்து வாழ்க்கையை கொடுக்க பண்ற அளவுக்கு ஆடிட்டு இருக்காரு. சோ இவங்க 2 பேர் வந்து ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் யுனைடெட் ரீசெண்ட் டைம்ஸ்ல. இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தா சான் ஹேஸ் டு ஃபைனலி டர்ன் அப்டா. He has to get வாழ்க்கையில வேறோனா correct. He has to get this trophy for their fans. அதாவது இத்தனை வருஷமா இருந்திருக்கான். 2019 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலோ ஆடினாப்ல, அங்கேயும் ஜெயிக்க முடியல லிவர்பூல் கூட. He has to finally perform டா. இந்த சீசன் he has been very bad. ஒரு கேம் டர்ன் அப் பண்ணுனா இந்த கேம்ல டர்ன் அப் பண்ணி get in goals, get in assists, every single Tottenham Hotspur player has to do it collectively. இந்த பக்கம் ஒரு ப்ரூனோவே கேம மாத்துவான், ஒரு டியாலோவே கேம மாத்துவான், ஒரு கசிமிரோவே கேம மாத்த முடியும். அந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த டீம்ல. ஆனா அந்த டீம்ல வந்து they have to play as a team. தனித்துவமா ஸ்டார் பிளேயர் நம்ம சொல்லவே முடியாது அந்த டீம் டாட்னம் ஹாட்ஸ்பர். அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு நான் வந்து கேனுக்கு ஏதாவது கால் பண்ணி கேட்டிருப்பானுங்கிற எப்படி ஜெயிக்கணும்னு ஏதாவது அட்வைஸ் கொடுத்து கேன் சொல்லிட்டானாமா, I am supporting Spurs, I am looking at Spurs, they have to win this trophy அவன் சொல்லிட்டான்.
இவன் கால் பண்ணி கேட்டானான்லாம் எனக்கு தெரியாது. இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருப்பியா நீ? நான் கூப்பிட்ட சானுக்கு தம்பி என்ன நினைக்கிறேன்னு நான் வின் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிறப்பல சானு. ஆனா யார் வின் பண்றாங்களோ விடு, யார் தோக்குறாங்களோ நீ அதை சொல்லுப்பா. இப்ப இந்த ரெப்பர்கஷன் ஆஃப் திஸ் ரிசல்ட் என்ன ரெப்பர்கஷன்? ரெப்பர்கஷன் தான் சொல்றேன். இதுல வந்து இந்த கேம் முடிஞ்ச உடனே வந்து ஒரு எல்லாம் லைக் தோத்து போற டீமோட ஃபேன் பேஸ் வந்து அந்த மேனேஜர் கிளம்பணும்னு சொல்லுவாங்க. இது வந்து உறுதி, நிச்சயம், இது கண்டிப்பா நடக்கதான் செய்யும். இதுதான் ரெப்பர்கஷன் கேக்குறது. இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்சியலி ஸ்பர்ஸ்க்கு பெரிய அடியில இல்ல. தே ஆர் குட் ஃபைனான்சியலி, தே ஆர் குட். பட் யுனைடெட் ஆர் ஃபைனான்சியலி வெரி பேட். நான் தான் அந்த மேனேஜர் சினாரியோ தான் உனக்கு கேட்கலான்ட்டு வந்தேன். ஆன்ஸ் இருக்கணுமா ஜெயிச்சா ஆன்ஸை விட பெட்டர் கேண்டிடேட் வேற யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. டு டேக் டாட்னம்லாம் இருக்கிறதுலே பெஸ்ட் மேனேஜர்ஸ்லாம் ஹையர் பண்ணிட்டாங்க, அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஆன்ஸ் இவ்வளோ பொறுமையா இருந்து ஒரு மேனேஜர் வேற யாருமே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ திங்க் ஹேன்ஸ் ஹேஸ் டு ஸ்டே. அங்க அமோரிம் வந்துட்டு அங்கேயுமே வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அகெயின் இட்ஸ் வெரி ஷார்ட் டைம். அவருக்கான ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஒன்றும் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ அதை கொடுத்துட்டு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் மேபி. அப்போ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரியலிஸ்டிக்லி இதுதான். பட் வந்து அந்த ரியாக்ஷனரி இது வந்து ஆஃப்டர் த ஃபைனல்ஸ் வந்து அது வேற மாதிரி தான் கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா வந்து பர்சனலா அவங்க ஹர்ட் ஆவாங்க. யுனைடெட் வந்துட்டு ஏன்னா டாட்டனமோட நாங்க தோத்து போயிட்டுமேன்றது வந்துட்டு ஒரு கண்டிப்பா இருக்கும். அதே வந்து டாட்டனம் தோத்து போயிட்டாங்கனாலும் இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கடா வரப்போகுது அப்படின்னு அவங்களும் ஒரு இதுல இருப்பாங்க. ஸோ யா, போத் சைட்ஸ் ஹேவ் தேர் ரீசன்ஸ். ஆமா. கமிங் டவுன் டு பிரெடிக்ஷன் சொல்லு. என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அவளா? நாளா வந்து இந்த கேம் தெறிக்க இருக்க போகுது. 7 கோல் த்ரில்லர். 4-3 முடிய போகுது. யுனைடெட் தான் ஜெயிப்பானுங்க, ஸ்பர்ஸ் எல்லாம் ஜெயிக்கவே கூடாது. எனக்கு நான் அந்த FA கப் ஃபைனல் கூட ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்டா. கிறிஸ்டல் பேலஸ் ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க. இந்த கேம்ல வந்து எனக்கு என்னமோ ஸ்பர்ஸ் ஹேவ் தட் ஒரு 51-49% ஸ்பர்ஸுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நேரோவா எங்கேயோ ஒரு கேவலமான உள்ள ஒரு கோல் போய் ஸ்பர்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஆனா யூ கேன் நாட் ரைட் அவே யுனைடெட்ரா. ஏன்னா 7 நிமிஷத்துல 3 கோல் போட்டானுடா லியான் கூட. யூ ஜஸ்ட் கேன் நாட் ரைட் அவே யுனைடெட். ஒரு பக்கம் எனக்கு வந்து ஐ எம் ஸ்டிக்கிங் டு ஸ்பர்ஸ் பிகாஸ் ஐ ஃபீல் அவங்களுக்கு இன்னும் வாண்ட் பெருசு டு வின் த ட்ரோஃபி. இவங்களுக்கு பணம் பெருசு. ஐ எம் ஜஸ்ட் ஃபீலிங் அந்த ஒரு ட்ரோஃபி வாண்ட் வந்து வில் ஸ்மாலா ஒரு ஓவர் ரைட் பண்ணிரும் இந்த பக்கம் அப்படின்னு. நீ யுனைடெட் ஹை ஸ்கோரிங் த்ரில்லருங்கிற, நான் ரொம்ப லோ ஸ்கோரிங் டாட்னம் வின்னுங்கிறேன். நீங்க என்ன பாக்குறவங்க நினைக்கிறாங்களா காமெண்ட்ஸ்ல போடுங்க. as usual keep giving your support to football பேச்சு. thank you so much. மறக்காம லைக், ஷேர் and comment and subscribe. we will see you for the review. bye bye.